ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுங்கப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுன்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சிங்க்ரனஸ் மெஷின்ஸோட டிஸ்கஷன் இன்றைக்கி, சரிங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா? ஸோ ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சு இல்லை? ஒரு நிமிஷம். ஓகேயா? ஸோ லைவ் ஆகிடுச்சுலப்பா, ஆடியோ வீடியோ கிளியர் தானே? ஓகே, இல்லை நம்ம போகலாம்ல. ஸோ டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ வில் ரிசால்வ். ஓகேங்களா? போகலாம்ல. ஓகேப்பா. ஸோ ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்குது. ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஸோ மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வில் கைட் யூ. ஓகே, குட் ஈவினிங் சுஜி. ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஆடியோ வீடியோ கிளியர். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வி வில் கைட் அஸ். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ். லைவ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிவிடும். 2 years வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு கிளாஸஸில் அவைலபிள் ஆகும். ஸோ இதுதான் அதர் டீட்டெயில்ஸ். ஸோ அடுத்ததாக திஸ் இஸ் வாட் அவர் ஷெடியூல்ஸ். ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட். ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் நம்ம கொஷின்குள்ளே போகலாம். ஸோ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்கான்னு பாருங்கள். ஸோ இல்லைனா வில் ரீட் அவுட். ஓகேங்களா? கொஷின்ஸ் விசிபிளாக இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா சொல்லுங்கள், நான் வந்து அந்த கொஷினை ரீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்ளம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபியூ ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபியூ தியரி கொஷின்ஸ். The open circuit voltage and short circuit current of a 3-phase star connected alternator. The open circuit voltage and short circuit current of a 3-phase alternator are 1050 volt and 250 ampere respectively. The field current is 12 ampere. Then the synchronous impedance of the alternator என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிளியரா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் EOC. ஓகேங்களா? ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இஸ் 1050 வோல்ட். அடுத்ததாக ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ISC இஸ் 250 ஆம்பியர்ஸ். அடுத்ததாக இந்த ஜெனரேட்டர் என்னவா கனெக்ட் ஆகிருக்குன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஜெனரேட்டர் இஸ் இன் அ ஸ்டார் கனெக்டட் ஜெனரேட்டர். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட்டு இந்த ஃபீல்டு கரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீல்டு கரண்ட் IF வந்து 12 ஆம்பியர்ஸ் தான். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, தே ஆர் ஆஸ்கிங் த சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் XS என்ன. ஓகேங்களா? சரி, ரியாக்டன்ஸ் இல்லை, இம்பிடன்ஸ். ஓகே, சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ZS என்ன. ஓகேங்களா? சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ZS என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, எப்படி சார் நம்ம ZS-ஐ கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம்ல கிளாஸஸில். ஸோ ZS எப்படி எழுதியிருப்போம்? ZS கேன் பி ரிட்டன் ஆஸ், எப்படிப்பா எழுதியிருப்போம்? ஞாபகம் இருக்கா? ZS எப்படி எழுதியிருப்போம் நம்ம? ZS இஸ் ஈக்குவலன் டு EOC பை ISC. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துலேயும் எதில் எழுதணும்னா ஃபேஸஸில் எழுதணும். பிகாஸ் இம்பிடன்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்கன்னா லைன் இம்பிடன்ஸ்ன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, ஃபேஸ் இம்பிடன்ஸை தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இங்கே எல்லாமே பர் ஃபேஸில் எழுதணும். இவனையும் பர் ஃபேஸில் எழுதணும். அப்போ என்னோடய EOC-யையும் பர் ஃபேஸில் எழுதணும், என்னோடய ISC-யும் பர் ஃபேஸில் எழுதணும். ஓகேயா? ஸோ EOC பர் ஃபேஸ் டிவைடட் பை ISC பர் ஃபேஸ். ஸோ இந்த ரெண்டுமே பர் ஃபேஸில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டிவைட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடச்சிரும்னா சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? EOC ISCன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இது கிவன் கனெக்ஷன் இஸ் அ ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு என்ன சார் தெரியும்? ஸோ இன் ஸ்டார் கனெக்ஷனில் நமக்கு என்ன தெரியும்? இன் ஸ்டார் கனெக்ஷன் லைன் கரண்ட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபேஸ் கரண்ட். கரெக்டாக? இன் ஸ்டார் கனெக்ஷனில் லைன் கரண்ட் இஸ் நோன் ஆஸ் ஃபேஸ் கரண்ட். அப்போ இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்கிற கரண்ட் லைன் கரண்ட்டு. ஸோ அதே கரண்ட்டு தான் என்னோட ஃபேஸ் கரண்ட்டும், 250 ஆம்பியர்ஸ் தான். அடுத்ததா ஃபேஸ் வோல்டேஜஸ் நம்ம எப்படி சார் எழுதுவோம்? ஸ்டார் கனெக்ஷனில் ஃபேஸ் வோல்டேஜஸ் லைன் வோல்டேஜ் டிவைடட் பை √3 அப்படின்னு எழுதுவோமா? ஸோ ஃபேஸ் வோல்டேஜ் இது V ஃபேஸ்.
ஓகேங்களா? ஓகே. ஸோ வி ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு விஎல் டிவைட் பை ரூட் 3 எழுதுமா? இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே லைன் பேராமீட்டர்ஸ் விஎல் ஐஎல். ஓகேங்களா? இது ஸ்டார் கனெக்டடாக இருக்கிறனால ஐஎல்லும் ஐ ஃபேஸும் ரெண்டுமே ஒன்று தான். அதனால என்னோட ஐஎல்லும் ஐ ஃபேஸும் 250. ஓகேங்களா? திஸ் இஸ் நோன் ஆஸ் ஐஎஸ்சி, ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் பர் ஃபேஸ். அடுத்ததா ஸோ என்னோட ஃபேஸ் வோல்டேஜ் என்னப்பா இன் ஸ்டார் கனெக்டடில் 1050 டிவைட் பை ரூட் 3. ஸோ கரெக்டாக இது என்னோட இஓசி பர் ஃபேஸ், ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் பர் ஃபேஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஜெட் பர் ஃபேஸ் வேணும் அப்படின்னா ஸோ இஓசி பர் ஃபேஸ் டிவைட் பை ஐஎஸ்சி பர் ஃபேஸில் நீங்கள் டிவைட் பண்ணணும். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் இஸ் 1050 டிவைட் பை ரூட் 3. அடுத்ததா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இஸ் வாட் 250. கிளியரா? இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இம்பிடன்ஸ் தான் கேட்குறாங்க. தேர்ஃபோர் இம்பிடன்ஸோட யூனிட் இஸ் இன் ஓம்ஸ். கிளியரா? யூனிட் வந்து ஓம்ஸ் தான். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னப்பா? ஸோ செக் அவுட் பண்ணுங்களேன். ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட் பண்ணால் என்ன வரும்? என்ன 1050 by 250 என்ன ஆகும்? இட் இஸ் 4 டைம்ஸ்ன்னு சொல்லட்டா? கேன்சல் பண்ணி 4 டைம்ஸ் நான் சொல்லட்டா? ஸோ டிவைட் பை ரூட் 3யா? ஸோ இது அப்ராக்சிமேட் தான். 4 டிவைட் பை ரூட் 3 1.732வா? அப்போ ஆல்மோஸ்ட் என்னப்பா? இட் இஸ் அரௌண்ட் 2.5 சம்திங் இருக்க முடியுமா? எஸ், 2.5ல நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. தட் இஸ் 2.42 ஓம்ஸ் தான். ஸோ ஈஸி தானே சார் இந்த கிவன் கொஷின்னு? இந்த கிவன் கொஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஜெட் ஃபேஸை நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். கிளியரா? என்னோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜையும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்னோட சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் கிடச்சிட போகுது. ஸோ பட் ஆனால் அதை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பேராமீட்டர் சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் நோ இஷ்யூ. ஓகே, இது சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் நோ இஷ்யூஸ். 3 ஃபேஸஸாக இருக்கிறப்போ ஸ்டாரா டெல்டாவான்னு பார்க்கணும். ஸ்டாராக இருந்துச்சுன்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ்ல கன்வெர்ட் பண்ணணும். டெல்டாவாக இருந்துச்சுன்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவ்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸை ஈஸியாகவே கால்குலேட் பண்ண முடியும். ஸோ கிளியராக இது ஈஸியான கொஷின் தான். நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் போகலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ 90% உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். சிங்க்ரனஸ் மோட்டார் டிராஸ் 2 MVA. ஸோ எவ்வளோ பவர் எடுத்துக்குதுன்னா 2 MVAவா? எவ்வளோ பவர் ஃபேக்டர்லன்னா 0.8 லீடிங்கில். ஓகேங்களா? ஸோ பவர் ஃபேக்டர் 0.8. எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 90% அப்படின்னு சொல்கிறாங்க. த பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல். ஸோ எவ்வளோ பவர் எடுத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பவர் டெவலப் ஆனது எவ்வளவு? ஸோ த பவர் இஸ் ஆக்டிவ் பவர்னா P இஸ் ஈக்குவல் டு VI cos phi. ஸோ பிகாஸ் யூனிட்ல எல்லாமே வாட்டில் கொடுக்குறாங்கப்பா. அப்போ ஆன்சர் தெளிவாக நமக்கு தெரியுது. ஆக்டிவ் பவர் பியை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆக்டிவ் பவர் P இஸ் ஈக்குவல் டு VI cos phi. இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? திஸ் இஸ் அப்பரண்ட் பவர். ஸோ S இஸ் ஈக்குவல் டு 2 MVA. ஸோ எஸ் நம்ம எப்படி எழுதலாம்? VI அப்படின்னு சொல்லி எழுதலாம். கிளியரா? அப்போ கிவன் டேட்டா பாருங்க. ஸோ VI இஸ் 2 MVA. ஓகேயா? ஸோ VI இஸ் 2 MVA. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பவர் ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபேக்டர்ன்றது என்ன? கொசைன் ஆஃப் ஆங்கிள்னா. ஸோ தட் இஸ் வாட் 0.8 லீடிங். ஓகேங்களா? 0.8 லீடிங்கு. அடுத்ததான் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி வந்து 90%. இதுதான் என் கிவன் டேட்டா. ஸோ பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்னோட பவரை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா அதோட எஃபிஷியன்சியால் மல்டிப்ளை பண்ணால் என்னோட டோட்டல் பவர் கிடச்சிரும். சிம்பிளாக அவ்வளவு தானே. ஸோ 2 × 8/10. அடுத்து எஃபிஷியன்சியால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள் 9/10. அவ்வளவுதான் சார். இப்போ இதோட யூனிட் என்ன இருக்குது? MVAல இருக்குது. 2ன்றது MVAல இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன சார் வரும் நமக்கு? 16. கரெக்டாக? 8 2 16. ஸோ 16 × 9 150. அதிலிருந்து ஒரு 140 134 சம்திங் வருமா? 144 சம்திங் வரும். ஸோ கிளியரா? 144 சம்திங் நமக்கு வந்திருக்கும். கரெக்டாக? 144 டிவைடட் பை ஸோ ஆமாம் 144 மல்டிப்ளை பண்ணால் 16 × 9 144 தான். கீழே 100 இருக்குது. கரெக்டாக? × 100 × MVA அப்படின்னு சொல்லி இருக்குது.
ஸோ கிளியரா? அடுத்ததா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்ன ஆகிடும்? 1440. இப்போ இது 10 to the power 3 மாறிடுச்சு. இந்த 10 to the power 3 மேலே ஒரு 10 to the power 6 இருக்குது. நீங்கள் அடிச்சிங்கன்னா ரிமைனிங் 10 to the power 3 மாறிடும். தட் இஸ் VA. எஸ், அப்போ 1440 கிலோவாட். இப்போ இங்கே VA போடக்கூடாது. ஸோ என்ன நம்ம மாற்றிட்டோம்ல, இன்டூ 10 to the power 6 இருக்குது, அவ்வளவுதான். 10 to the power 6 kilowatts. ஓகே, இங்கேயும் 10 to the power 6 watts. ஸோ இது அப்படியே மாறுது. தட் இஸ் வாட்ஸ் ஃபைனலாக, விச் இஸ் kilowatts. ஓகேங்களா? அப்போ 1440 kilowatts தான் இதுக்கான ஆன்சரும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே 1440 kilowatts தான். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? அடுத்ததா, the EOC and ISC for the open circuit voltage கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ், ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே எதுக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. போத் ஃபார் சேம் எக்ஸைட்டேஷன், ரெண்டுமே சேம் ஃபீல்டு கரண்ட்டுக்கு. ஓகேங்களா? சேம் ஃபீல்டு கரண்ட்டுக்கு. எக்ஸைட்டேஷன்னா அது தானே, ஃபீல்டு கரண்ட் தானே. போத் ஃபார் சேம் எக்ஸைட்டேஷன். தென் find the drop in synchronous impedance at armature current of 200 ampere. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்குறாங்கன்னா, find the drop in synchronous impedance for the armature current of 200 amperesக்கு. ஸோ 200 amperesக்கு ஸோ என்னோட ட்ராப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இந்த கிவன் டேட்டாலேருந்து நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே பாருங்கப்பா, திரும்ப ஒரு முறை இந்த கொஸ்டின் சொல்கிறேன். ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் இஸ் 2000 volt. அடுத்ததா ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 400 amperes. ஸோ இந்த ரெண்டுமே சேம் ஃபீல்டு கரண்ட்டுக்கு தான் செக் பண்ணியிருக்காங்க. ஃபார் சேம் IF ஃபீல்டு எக்ஸைட்டேஷன். ஸோ இவனுக்கு வந்து 50 amperesல செக் பண்ணாங்கன்னா அவனையும் 50 amperes. புரியுதா? இவங்க ரெண்டு பேரும் சேம் ஆம்பியர்ஸ்ல செக் பண்றாங்க. அடுத்ததா இது ஓகே. அடுத்ததா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ட்ராப் இன் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ். ட்ராப் இன் சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் அட் ஆர்மேச்சர் கரண்ட் ஆஃப் 200 ampere. ஸோ ட்ராப்பை கேட்குறாங்க. ட்ராப் இன் ZS. கிளியரா? இம்பிடன்ஸ்னா ZS. ட்ராப் இன் ZSனா என்னப்பா? தட் இஸ் IA ZS தானே. அந்த கேஸில் ஐஏவை கொடுத்துட்டாங்களே, அவங்க தான் தெளிவாக 200 அப்படின்னு சொல்லிட்டாங்களே. இப்போ ZS நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் அவ்வளவு தானே. ஸோ இப்போ ZS தெரிஞ்சால் போதும் தானே எனக்கு. அப்போ ZS நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ZS கண்டுபிடிக்க முடியுமா இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி? எஸ், நம்மளால் ZS இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ட்ராப் இன் ZSனா தட் இஸ் IA ZS தானேப்பா. ஸோ ட்ராப்னா I இன்ட்டு Z தானே, வோல்டேஜ் ட்ராப். தட் இஸ் ட்ராப்னா எப்பவுமே நமக்கு வோல்டேஜ் தான் சொல்லுவாங்க. வோல்டேஜ் ட்ராப் இன் ZS இஸ் ஈக்குவல் டு IA இன்ட்டு ZS. ஸோ ஐஏவும் தெளிவாக அவங்களே சொல்லிட்டாங்க 200ன்னுட்டாங்க. ZS மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். எஸ், அப்போ ZS வேணும்னா நம்ம இங்கே கண்டுபிடிக்கும். ZSனா தட் இஸ் EOC பை ISC. இங்கே 3 phase அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. மேபி இட் இஸ் அ சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டராக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் தட் இஸ் 2000 டிவைடட் பை 400 நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் it becomes 5 ohms. ZS வந்து 5 ohms கிடைக்கும். அப்போ இன்ட்டு 200 இன்ட்டு 5 ohms நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1000 volt ட்ராப் ஆகும். எந்த கேஸ்லன்னா இந்த பர்டிகுலர் கேசஸில் 1000 voltage நமக்கு ட்ராப் ஆக போகுது. ஸோ கிளியர் தானே, ஈஸி தானே. திஸ் இஸ் 1000 voltage ட்ராப். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின்ஸ் விசிபிளாக தானே இருக்குது, ஈஸியாகவும் இருக்குங்கல்ல. ஸோ இப்போ ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு வேணும். ஸோ த ஃபீல்டு கரண்ட் இஸ் 10 ampere. ஓகேங்களா? ஸோ IF கொடுக்குறாங்க. IF இஸ் 10 amperes. ஓகேங்களா? ஸோ ஃபீல்டு கரண்ட் என்னென்னா 10 ampereப்பா. ஸோ ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 200 volt. ஓகேங்களா? ஸோ த ஃபீல்டு கரண்ட் ப்ரொடியூசஸ் ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் ஆஃப் 200. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10 ampere ஃபீல்டு கரண்ட்டு எனக்கு
ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் ஆஃப் 200 வோல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ன மீனிங்னா, நீங்கள் 10 ஆம்பியர் ஃபீல்டு கரண்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வரப்போகிற ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் எவ்வளவா இருக்கும்னா 200 இருக்கும் அப்படின்னு சொல்லுது. பிகாஸ் நம்ம இதை ஓசிசி ஓப்பன் சர்க்கியூட் கேரக்டரை பார்த்துருப்போம். இதோட ஓசி கேரக்டர் எப்படிப்பா இருந்திருக்கும், நம்ம ஓசி கேரக்டர் பார்த்தோம்ல, ஓசி கேரக்டர் அண்ட் எஸ்சி கேரக்டர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னோட ஃபீல்டு கரண்ட் இருக்கும், இந்த இடத்துல என்னோட இஓசி ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் நமக்கு சேச்சுரேஷன் இருக்கும், இதில் சேச்சுரேஷன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல சேச்சுரேஷன் ஆகுதுன்றதை பற்றிலாம் சொல்லலை, அதனால நம்ம லீனியர் ரீஜியனை தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ சிமிலராக, அதாவது நீங்கள் ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியரை கொடுத்தீங்க. ஸோ இந்த ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியரை கொடுத்தப்போ என்னோட ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ் 200 வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்ததா ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இன்னொரு டெஸ்ட்டுக்கும் சொல்கிறாங்க. த ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர் ப்ரொடியூசர்ஸ் 20 ஆம்பியர் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். ஸோ இது என்னோட எஸ்சி டெஸ்ட், ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டில் இருக்கிற ரிசல்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஷார்ட் சர்க்கியூட் டெஸ்ட்டுக்கான கிராஃபை ட்ரா பண்ணியிருப்போம். சரி, இவனை பொறுத்த வரைக்கும் கிராஃப் இஸ் பியூர்லி லீனியர் டில் த இன்ஃபினிட்டி. கரெக்டா? ஏன்னா இவன் வந்து டிமேக்னடைஸ் ஆகும், இதுக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு டிமேக்னடைஸ் ஆகும், ப்ராப்பராக இப்படி லீனியராக தான் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும், நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஸோ கிளாஸில் இது ஃபீல்டு கரண்ட்டு, இது என்னோட ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டு. கிளியரா? இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா IF ஆஃப் ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர் இஸ் ப்ரொடியூசிங் த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஆஃப் 20 ஆம்பியர். ஓகேங்களா? ஸோ ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர் இஸ் ப்ரொடியூசிங் த ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஆஃப் 20 ஆம்பியர். ஸோ இங்கே 5 ஆம்பியரை செக் பண்ணுறாங்க. 5 ஆம்பியருக்கு செக் பண்ணுறப்போ என்னோட ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் எவ்வளோ வருதுன்னா 20 ஆம்பியர் வருது. சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்ததா ஸோ த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 3 ஓம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் they gave ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஆஸ் 3 ohms. அடுத்ததா ஃபைண்ட் த சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் XS. XS கேட்குறாங்க சார், ட்ரை பண்ணுங்க. XS கேட்குறாங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றதை ஃபஸ்ட் பண்ணுங்கள். அதை பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்ன மிஸ்டேக் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, ரியாக்டன்ஸ் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? இம்பிடன்ஸ் Z is equivalent to Z square is equivalent to R square plus J X square. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனக்கு X வேணும் இந்த முறை. ஸோ X வேணும்னா எப்படி எழுதலாம்? X வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் Z square மைனஸ் R square பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ரியாக்டன்ஸ் XS, சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் XS ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் பண்ணலாமா? ஸோ அப்போ 200/20 அப்போ 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் வந்து 100 ஆகும். ஸோ ஆர் ஸ்கொயர் வந்து 9, அப்போ விச் இஸ் வாட் 91 அப்படின்னு சொல்லி வரும். சார் 91க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட் கிடையாது. ஸோ சம் வாட் 81க்கு நமக்கு இருக்குது. 81க்கு அடுத்த ரூட்டு 100 தான். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 9 அப்படின்ற ஆன்சர் தான் இருக்கணும். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 9 அப்படின்ற ஆன்சர் இல்லை. அது எதை மீன் பண்ணுதுன்னா, ஒருவேளை இங்கே நான் 9ன்ற ஆன்சர் கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் அதை போடவும் கூடாது. ஸோ கிளியர், அந்த இடத்துல 9 இருந்தாலும் நம்ம போடக்கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இம்பிடன்ஸை கண்டுபிடிக்க போகிறீங்கல்ல, ZSஐ கண்டுபிடிக்கிறப்போ நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரேண்டமாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிட்டுலாம் ஈஸியாக ஆன்சர் போடக்கூடாது. வென் ஃபைண்டிங் ZS, ஸோ நீங்கள் வந்து சிங்க்ரனஸ் இம்பிடன்ஸ் ZSஐ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்போ, when finding ZS, ஸோ என்னவா இருக்கணும்னா, ZSக்கு நான் இங்கே சொல்லியிருந்தேன்ல, என்னோட ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜை பில் பண்ணுறதுக்கும் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டை பில் பண்ணுறதுக்கும் தேவைப்படுற ஃபீல்டு கரண்ட்டுன்னு நம்ம பேசுவோம் பாருங்க. அந்த ஃபீல்டு கரண்ட்டு 2 கேசஸ்லையும் சேமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 ஆம்பியர் ஆஃப் ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டை எடுத்திருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் ஆஃப் ஃபீல்டு கரண்ட்டுக்கு ஒரு டெஸ்ட்டை எடுக்கிறீங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கும் சேம் பேராமீட்டரில் கண்டக்ட் பண்ணணும். இவனை 10 ஆம்பியரில் கண்டக்ட் பண்ணிவிட்டு இவனை 5 ஆம்பியரில் கண்டக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் டெஃபினட்டாக ராங் தான். கிளியரா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைண்டிங் ZS the field current must be same for EOC and ISC. என்னோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜை பில் பண்ணுறதுக்கு தேவையான ஃபீல்டு கரண்ட்டும் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை பில் பண்ணுறதுக்கு தேவையான ஃபீல்டு கரண்ட்டும் ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அப்போ சார் இங்கே 5 ஆம்பியராக இருக்குது பார்த்தீங்களா, அவனை நீங்கள் 10 ஆம்பியர் ஸ்கேலுக்கு ரீடிங் எடுங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் எஸ்சி டெஸ்ட்னா, இது நம்மளோட எஸ்சி டெஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5 ஆம்பியருக்கு எடுத்திருக்க டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ணுங்க 10 ஆம்பியருக்கு. ஏன்னா என்னோட ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜை நான் 10 ஆம்பியரில் தான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் ஃபார் ஃபீல்டு கரண்ட் ஆஃப் 10 ஆம்பியர்ஸ் ஸோ என்னோட ஐஎஸ்சி என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் வாட் நியூ ஐஎஸ்சி. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ஒரு லீனியர் கர்வு தான். ஸோ இந்த கர்வ் லீனியர் கர்வுன்றனால இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதே அளவுக்கு எனக்கு அங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் 5 வோல்ட் 5 ஆம்பியர் கொடுத்துருந்தப்போ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஆஃப் 20 ஆம்பியர் வந்துருந்துச்சுன்னா 10 ஆம்பியர் கொடுக்குறப்போ ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வில் டபுள் 40 ஆம்பியர்ஸ். ஓகே, திஸ் இஸ் வாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஐஎஸ்சியையும் இஓசியும் சேம் ஃபீல்டு கரண்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டிங்களா. இப்போ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ZS is equivalent to EOC by ISC. So EOC என்னப்பா, that is 200 volt. ISC என்னப்பா, that is 40 ampere. So இப்போ which is valid? 20 ampere போட்டிங்கன்னா that is wrong. ஓகேங்களா? இங்கே அடிச்சிங்கன்னா ஸோ என்ன வந்தான், 5 ohms வந்துட்டான். ஸோ இப்போ எனக்கு XS வேணும்னா we need to square ZS square minus R square. ZS square வந்து 25, 3 square will be 9. அப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் என்னப்பா வரும், that is 16, it is 4 ohm அப்படின்றது தான் என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஆப்ஷனில் இருக்கா? எஸ், ஆப்ஷனில் 4 ohm இருக்குது. இந்த கொஷின் புரியுது இல்லைப்பா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக ஸோ இது இருக்கணும். நீங்கள் முன்னாடி பண்ணோம்ல, இதெல்லாம் முன்னாடி பண்ண கொஷின்லாம் போய் பாருங்களேன். சேம் ஃபீல்டு கரண்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், சேம் ஃபீல்டு கரண்ட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அதனால தான் நான் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கொஷின்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சேம் ஃபீல்டு கரண்ட்டு தான் இருக்கும். ஸோ சேம் ஃபீல்டு கரண்ட்டுக்கு தான் நீங்கள் வந்து ZS-ஐ டிவைட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் ஃபீல்டு கரண்ட்ஸ்க்கு நம்மளால் ZS-ஐ டிவைட் பண்ண முடியாது. ஸோ இது புரியுது இல்லை? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் இஸ் பி தான். இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல. அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. சேம் ஃபீல்டு கரண்ட்டு தான் நம்ம டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸோ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. த டைரக்ட் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் த வோல்டேஜ் ரெகுலேஷன். ஸோ இதில் என்னோட எந்த மெத்தடு வோல்டேஜ் ரெகுலேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுற டைரக்ட் மெத்தடு. த டைரக்ட் மெத்தட் ஃபார் finding the voltage regulation of an alternator is. இதில் எதுப்பா நம்மளோட டைரக்ட் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் வோல்டேஜ் ரெகுலேஷன்? இது நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம்ல. வோல்டேஜ் ரெகுலேஷன் நான் உங்களுக்கு கிளாஸில் நடத்தினப்போ சொன்னேன். எது டைரக்ட் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங் வோல்டேஜ் ரெகுலேஷன்? எஸ், இட் இஸ் நன் தான். ஆமாம், நன். ஏன்னா நமக்கு தெரியும் சார், இந்த இடத்துல ஃபார் ஸ்மால் மெஷின்ஸ் அண்ட் லார்ஜ் மெஷின்ஸ்க்கு நம்ம வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸை பிரித்தோம். ஸோ கரெக்டாக ஃபார் ஸ்மால் மெஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார் ஸ்மால் மெஷின்ஸ்க்கு நம்ம டைரக்ட் லோடிங் பண்ணுவோம். டைரக்ட் லோடிங் டெஸ்ட். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் மெத்தட். இதுதான் என்னோட டைரக்ட் மெத்தட். ஸோ ஃபார் லார்ஜ் ரேட்டட் மெஷின்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால டெஸ்ட் பண்ணி ரெகுலேஷன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. லாசஸ் நிறைய ஆகும். சின்ன மெஷினா நீங்கள் டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ரெகுலேஷன்ஸை கண்டுபிடிங்க. ஆனால் ஃபார் லார்ஜ் மெஷின்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய பவர் லாசஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ
ஸோ அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களால் ரெகுலேஷன்ஸை சொல்கிறீங்கன்னா எஃபிஷியன்சி வேஸ்ட்டு, அதாவது லாஸஸ் நிறைய வேஸ்ட்டு. அதுக்காக நம்ம போன மெத்தடு தான் தட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட்ஸ். இன்டைரக்ட் மெத்தட்ஸ் இந்த எல்லாமே நம்ம பார்த்த எல்லாமே இட் இஸ் இன்டைரக்ட் மெத்தட்ஸ் தான். ஸோ இஎம்எஃப் மெத்தட்ஸ், எம்எம்எஃப் மெத்தட்ஸ், ZPF மெத்தட்ஸ், ASA மெத்தட்ஸ், இது எல்லாமே நம்மளோட இன்டைரக்ட் டெஸ்டிங் ஆஃப் வோல்டேஜ் ரெகுலேஷன் தான். ஸோ கரெக்டாக தட் இஸ் நன் ஆஃப் த அபவ் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இஃப் த வேல்யூ ஆஃப் SCR இன் ஆல்டர்னேட்டர் இஸ் லோ, நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம் SCR ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ. இஃப் த வேல்யூ ஆஃப் SCR இன் ஆல்டர்னேட்டர் இஸ் லோ, தென் the air gap and voltage drop across synchronous reactance will be. So SCR ஓட வேல்யூ கம்மியா இருந்துச்சுன்னா air gapம் voltage drop across the synchronous reactanceம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The value of SCR in an alternator is low, then the air gap and voltage drop across synchronous reactance. ஏர் கேப்பும் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸும் என்ன சார் SCR கம்மியாக இருந்துச்சுன்னா? SCRனா நம்ம ஆல்ரெடி கிளாஸில் சொல்லியிருக்கோம். SCR இஸ் நத்திங் பட் த ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ. ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ த ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்ட் டு பில்ட் த ரேட்டட் ஆர்மேச்சர் வோல்டேஜ் டிவைடட் பை த ஃபீல்டு கரண்ட் ரெக்வயர்ட் டு பில்ட் த ரேட்டட் ஆர்மேச்சர் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட். கரெக்டாக? ஸோ அப்போ அதை நம்ம எப்படிலாம் எழுதியிருப்போம்? SCR இஸ் 1/XS அப்படின்றத நான் டைரக்டாக எழுதியிருப்பேன். ஸோ கிளியரா? SCR இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/XS. அடுத்ததா SCR அதிகமாக இருக்குன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏர் கேப். ஸோ ஏர் கேப் அதிகமாக இருக்கும். கிளியரா? ஏர் கேப்பும் SCRம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ரியாக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அவ்வளவுதான். ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேலேயும் கீழேயும் கரண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் என்னப்பா? It becomes SCR is inversely proportional to the IAXS drop, that is synchronous reactance drop. Clear? இப்ப பாருங்க SCR என்னன்னு சொல்லியிருக்காங்க? SCR is low. Clear? அப்ப SCR லோவா இருந்தா டெஃபினட்டா நமக்கு என்ன தெரியும்னா ஏர் கேப் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ என் மெஷினோட ஸ்டெபிலிட்டி குறையும். ஓகேங்களா? ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ இங்கே அதே மாதிரி என்னோட SCR ரொம்ப ரொம்ப கம்மியாகிற பட்சத்தில் என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் எக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் எக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். ஸோ இப்போது ஏர் கேப் வந்து டிக்ரீசஸ் அண்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் வில் இன்க்ரீசஸ். ஏ தான். ஸோ லோ அண்டு ஹை. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போவோம்ல. ஸோ அடுத்ததா on unity power factor the terminal voltage of alternator is. யூனிட்டி பவர் ஃபேக்டரில் இருக்கிறப்போ நீங்கள் யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோடை ஆல்டர்னேட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் சிங்க்ரனஸ் ஜெனரேட்டரில் ஒரு UPF லோடை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. UPF லோடு இஸ் கனெக்டட் டு த சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர். அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் UPF load the terminal voltage of alternator. ஈஸி தானே இதுவுமே. UPF லோட கனெக்ட் பண்றப்போ நமக்கு என்ன இருந்திருக்கும்? எஸ், நமக்கு என்ன தெரியும்னா நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் லோடை பார்ப்போம். ஸோ ஒன்று லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ், அடுத்ததா யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட்ஸ், அடுத்ததா லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். ஓகேங்களா? லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம லேகிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸு, லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்ஸு, UPF லோட்ஸு எல்லா லோட்ஸ்லையும் எனக்கு எத்தனை ட்ராப் வரும் நான் உங்களுக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ட்ராப் வோல்டேஜ் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எத்தனை டைப் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப்ஸை நம்ம சிங்க்ரனஸ் மிஷினில் பார்ப்போம்னா, ஒன் இஸ் IARA ட்ராப். கிளியரா? ஒன்று ஆர்மேச்சரோட ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்பு. ஸோ இன்னொன்று IAXL ட்ராப்பு.
கிளியரா? ஆர்மேச்சரோட லீக்கேஜ் டிராப்பு. இன்னொன்று IAXS, கரெக்டா? IAXL ஏ அப்படின்னு கூட சொல்லலாம், ஆர்மேச்சர் ரியாக்டன்ஸ் டிராப்பு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் டிராப்பு. இன்னொன்று லீக்கேஜ் டிராப்பு. ஸோ இன்னொன்று என்னன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் டிராப்பு. கிளியரா? ஸோ அவ்வளவுதான். சரி, இதுல எந்த டிராப் எல்லா லோட்லயும் இருக்கும்? எல்லா டைப் ஆஃப் லோட்லயும் எனக்கு ஒரு டிராப் மட்டும் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஸோ பர்டிகுலரா நீங்க ரெசிஸ்டன்ஸ் டிராப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாகிங் லோடானா இருக்கட்டும், லீடிங் லோடானா இருக்கட்டும், வாட் எவர் த லோடு, கண்டிப்பா இங்க ஒரு டிராப் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம ரியாக்டன்ஸ் சொல்லிடுவோம். ஸோ லீக்கேஜ் பிளஸ் ஆர்மேச்சர் ரியாக்ஷனை சேர்த்து நம்ம ரியாக்டன்ஸ் எக்ஸஸ் டிராப் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? திஸ் இஸ் வாட் IAXS டிராப். அடுத்ததா, ஸோ இங்க நமக்கு தெளிவா தெரியும் IARA டிராப் இருக்கும். சார், என்ன லோடா இருந்தாலுமே, லீடிங்கா இருந்தாலுமே, லாகிங்கா இருந்தாலுமே, UPF இருந்தாலுமே IARA டிராப். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட், இப்போ IARA எனக்கு ரெசிஸ்டன்ஸ் டெஃபினட்டா டிராப் தான் கொடுக்கும். அடுத்ததா என்னோட IAXS, இவன் என்னப்பா? திஸ் இஸ் டாமினன்ட் வித் ஆர்மேச்சர் ரியாக்ஷன். கரெக்டா? என்னோட ஆர்மேச்சர் ரியாக்ஷன்ஸ் டாமினண்டா இருப்பான். இவன் என்ன ஆகலாம்னா, he may be magnetized, he may be demagnetized. ஸோ இவன் என்ன பண்ணலாம்? இன்க்ரீஸும் பண்ணலாம், இல்லை இவன் என்ன பண்ணலாம்? டிக்ரீஸும் பண்ணலாம். ஸோ எப்போ எனக்கு இன்க்ரீஸ் பண்ணுவான்னா, லீடிங் பவர் ஃபேக்டிவ் லோட்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணுவான். ஸோ எப்போ எனக்கு டிக்ரீஸ் பண்ணுவான்னா, லாகிங் பவர் ஃபேக்டிவ் லோட்ஸ்க்கு டிக்ரீஸ் பண்ணுவான். ஸோ நோ சேஞ்ச், கிராஸ் மேக்னடைஸ் ஆகும் இந்த சேஞ்சில். இதில் எப்போன்னா UPF லோட்ஸில். கரெக்டா? ஸோ என்னோட IAXS UPF லோட கொடுத்தீங்கன்னா நோ சேஞ்ச். என்னோட லாகிங் பர்ஃபெக்டிவ் லோடுக்கு கொடுத்தீங்கன்னா IAX என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? நெகட்டிவ்ன்றது விச் இஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்னா ட்ராப், ஸோ பாசிட்டிவ்னா ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிளியரா? அப்போ என்னோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் ரைஸையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ட்ராப்பையும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், நோ சேஞ்சும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்க போய் பாருங்க, இப்போ லாகிங் பவர் ஃபேக்டிவ் லோட்ல IARA டிராப் கொடுத்துட்டான். அடுத்து இங்க போய் பாத்தீங்கன்னா லாகிங் பவர் ஃபேக்டிவ் லோட்ல IAXS எனக்கு டிராப் தான் கொடுக்குறான். பிகாஸ் எனக்கு 2 டிராப்பா நான் பிரிச்சுட்டேன். முன்ன 3 டிராப்பா இருந்ததை இந்த மாதிரி 2 டிராப்பா நான் மாத்திக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு டிராப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அடுத்தது மேபி டிராப்பா இருக்கலாம், இல்ல ரைஸா இருக்கலாம், இல்ல நோ சேஞ்சா இருக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிட்டோம் IARA டிராப். இப்போ லாகிங் பவர் ஃபேக்டிவ் லோட்ல IAXS போய் பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ டிராப் தான். கரெக்டா? அதுவுமே டிராப் தான். அப்ப therefore ரெண்டுமே டிராப், IAXS ஓட டிராப். ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே டிராப்பா இருக்கிறனால ரெகுலேஷன்ஸ் என்னவா இருக்கும் நம்ம பார்த்தோம்பா. ஸோ ரெகுலேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். கரெக்டா? இங்க ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். அடுத்ததா நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? ஸோ இன்டியூஸ்டு EMF இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் த டெர்மினல் வோல்டேஜ். ஸோ ET கிரேட்டர் தென் V. ஓகேங்களா? ஸோ இது எப்பவுமே நடக்கும். ஏன்னா 2 டிராப்புக்கு அப்புறமா தான் என்னோட V இருக்குன்னா அப்போ E அதிகமாக தானே இருக்கணும். ஸோ 2 டிராப்புக்கு அப்புறமா தான் என்னோட வோல்டேஜ் வருது, அப்போ E அதிகமாக தானே இருக்கணும். ஸோ இப்போ டெஃபினட்டா என்னோட ETன்றது கிரேட்டர் தென் V இருக்கும். இப்போ பாருங்க, UPF லோட்ல என்னோட IAXS என்ன பண்றான்? IAXS பொறுத்த வரைக்கும் UPF லோட்ல IAX does not do anything. So no change. Clear? So that is IAXS is 0. ஓகேங்களா? அப்ப இங்க பாத்தீங்கன்னா IAXS is 0, பட் ஸ்டில் IAXS தான் சார் 0, IARA 0 கிடையாது. ஆர்மேச்சர்ல ரெசிஸ்டன்ஸ் டிராப் ஆகுது. UPF லோட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ்ல டிராப் ஆகுது. அப்ப டெஃபினட்டா இவனுக்கு நீங்க போய் பாருங்க, நம்ம கிளாஸ்ல கூட இவனோட ரெகுலேஷன்ஸ் என்ன சொல்றோம்? ரெகுலேஷன் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு வருதுனாலே என்ன அர்த்தம்? வோல்டேஜ் டிராப் ஆகுதுன்னு தான் அர்த்தம். இங்கேயுமே என்னோட ET is greater than V. So terminal voltage is greater than the induced EMF. சரி, அதாவது என்னோட terminal voltage is lesser than the induced EMF. கரெக்டா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ இங்க என்ன கேட்கறாங்க? VT-ல கேட்கறாங்க. ஸோ VT is lesser than E. கிளியரா? அப்ப இதுக்கு பாத்தீங்கன்னாலும் V is lesser than E. அப்ப சேம் as induced EMF ன்னு சொல்லலாமா?
சேம் ஆஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப் எங்கே நடக்கும்னா அது ஒரு லீடிங் பவர் ஃபேக்டரில் நடக்கும். இப்போ பாருங்க, இதில் எனக்கு என்ன நடக்கும்னா சார் ஐஏ எக்ஸஸ் ரைஸை கொடுக்கும் சார், ரைஸ் கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ வென் த ட்ராப் அண்ட் ரைஸ் ஆர் ஈக்குவல், இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா விடி இஸ் ஈக்குவல் டு இ. இதோட ரெகுலேஷன் இஸ் ஜீரோ ரெகுலேஷன். நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம், ஜீரோ ரெகுலேஷன் எதில் நடக்கும்? லீடிங் பவர் ஃபேக்டர்ஸில் நடக்கும். 0.97, 0.9597 அந்த மாதிரி இருக்கிற பவர் ஃபேக்டர்ஸில் தான் என்னோட ஜீரோ ரெகுலேஷன்ஸ் நடக்கும். சேம் ஆஸ் இன்டியூஸ்டு இஎம்எஃப்ன்றது இட் இஸ் நாட் அட் ஆல் கரெக்ட். அது எப்போன்னா யூபிஎஃப் லோடில் நடக்காதுப்பா, லீடிங் பவர் ஃபேக்டர் லோடில் தான் நடக்கும். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க யூபிஎஃப் லோடுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதே கேஸ் இங்கே சில கேசஸில் இது இன்னமும் அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த கேஸில் மட்டும் விடி இஸ் ஈக்குவல் டு இயும் பாசிபிலிட்டி இருக்கும், விடி இஸ் கிரேட்டர் தென் இயும் இருக்கும், ஸோ விடி லெஸர் தென் இயும் இருக்கும். ஸோ இந்த 3 கேசஸ்மே என்னோட லீடிங் பவர் ஃபேக்டர்ஸில் பாசிபிள் தான், ஓகேங்களா? இந்த 3 கேஸுமே லீடிங் பவர் ஃபேக்டரில் பாசிபிள். ஆனால் யூபிஎஃப் லோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெஃபினட்டாக என்னோட டெர்மினல் வோல்டேஜ்ன்றது சப்ளையை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? அப்போ பாருங்க, the terminal voltage of alternator is always less than the induced EMF. The answer. புரியுது தானே? ஸோ டெர்மினல் வோல்டேஜ் எப்படி சார் அதிகமாக வர முடியும்? ஐஏஆர்ஏ ட்ராப் இருக்குல்ல, அங்கே நமக்கு ஐஏஆர்ஏ ட்ராப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இல்லை, ஐஏஆர்ஏ ட்ராப்பை நம்ம கன்சிடர் பண்ணணும் சார். எல்லா லோட்லையும் ஐஏஆர்ஏ ட்ராப்பை கன்சிடர் பண்ணணும். அப்போது லீடிங் பவர் ஃபேக்டரில் மட்டும்தான் எனக்கு ஈக்குவலாக வரவும் முடியும், லெஸராகவும் வர முடியும், கிரேட்டர் தேனாகவும் வர முடியும், ஓகேங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான். இதில் எதுவும் டவுட் இருந்தால் சொல்லுங்கப்பா. புரியுது இல்லை? சிம்பிள் தான். நமக்கு காமனாக 3 ட்ராப்பு நான் சொல்லுவேன். ஐஏஆர்ஏ ட்ராப்பு, ஐஏஎக்ஸ்எல் ட்ராப்பு, ஐஏஎக்ஸ்எஸ் ட்ராப்பு, ஜஸ்ட் எக்ஸ்ஏ இது, ஓகே? இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எக்ஸஸாக எழுதிக்குவேன், ஐஏஎக்ஸ்எஸ். அப்போ தான் இதை நான் கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஐஏஆர்ஏவையும் ஐஏஎக்ஸ்எஸ்ஸையும், ஓகே? இப்போ இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ பவர் ஃபேக்டர்ஸை சொல்லுவேன். இவன் 2 பேரும் சேம்னா ஜீரோ ரெகுலேஷன். ஸோ இவன் அதிகமாக இருக்கானா இவன் அதிகமாக இருக்கானான்னு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி பாசிட்டிவ் ரெகுலேஷன், நெகட்டிவ் ரெகுலேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். கிளியர் தானே? இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபார் திஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ டவுட் எதுவும் இல்லைல்ல? அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. இன் a pointed triangle method to determine the armature leakage reactance, armature leakage reactance IA XL drop, ஓகேங்களா? ஆர்மேச்சரோட லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். அடுத்ததா ஆர்மேச்சரோட ரியாக்ஷன் MMF ஆர் separated by the test performed R. ஸோ இந்த டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன கேரக்டர்ஸை எடுத்துருக்கோம் அதுதான்ப்பா கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஓசி டெஸ்ட்டு, எஸ்சி டெஸ்ட், இதெல்லாம் இந்த டெஸ்ட்டு. என்னோட பாயிண்டட் ZPF டெஸ்ட்டுக்கு, ZPF டெஸ்ட்டு அதாவது பாயிண்டட் ட்ரையாங்கிள் மெத்தட் இருக்குல்லப்பா, ZPF மெத்தடு. ஸோ இந்த ZPF மெத்தடில் நம்ம என்னென்ன டெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டெஸ்ட் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுறோம்? எஸ், ZPF டெஸ்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ ஒன்று என்னோட ஓசிசி டெஸ்ட்டு, ஓசி டெஸ்ட் ரிப்போர்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக ZPF டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக இந்த 2 டெஸ்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். SCC டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், கிளியரா? ஸோ SCC டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷன் டி கிடையாது. ஸோ அப்போ OCC அண்ட் ZPF டெஸ்ட், ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். கிளியர்? அடுத்ததா நெக்ஸ்ட். ஸோ பாருங்க, இன்னென்ன ஆல்டர்னேட்டர் the voltage regulation will be positive. இன்னென்ன ஆல்டர்னேட்டர் the voltage regulation will be positive when the power factor of the load is, voltage regulation is positive. ஸோ பவர் ஃபேக்டர் ஆஃப் லோடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம பார்த்தோம் எதுலெல்லாம் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வந்திருக்கு, எதுலெல்லாம் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எஸ், ஃபார் திஸ் பாசிட்டிவ் ரெகுலேஷன் மே அக்கர். லேகிங் பவர் ஃபேக்டர் லோடில் பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வரலாம். லீடிங் பவர் அதாவது யூபிஎஃப் லோட்லேயுமே எனக்கு பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வரலாம்.
அடுத்ததா லீடிங் பவர் ஃபேக்டர் லோட்லையுமே எனக்கு பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் வரலாம். மூணுத்துலேயுமே பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். கிளியரா? இப்போ பாருங்க, ஸோ லீடிங்லேயுமே நடக்க சான்சஸ் இருக்கு. in an alternator the voltage regulation will be positive. ஓகேங்களா? the voltage regulation will be positive when the power factor of the load is leadingல நமக்கு டெஃபினட்டா சான்சஸ் இருக்கு. யூபிஎஃப்ல ரெகுலேஷன்ஸ் இப்பதான் பார்த்தோம். யூபிஎஃப் ஓட ரெகுலேஷன் இஸ் பாசிட்டிவ், லாகிங் ஓட ரெகுலேஷன் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? இவங்க ரெண்டு பேர் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ அடுத்ததா இவனுக்குமே பாசிட்டிவ் தான் சார் வர சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? இன் an alternator the voltage regulation will be positive when the power factor of the load is. சார் லீடிங்லேயுமே நமக்கு பாசிட்டிவ் வர சான்ஸ் இருக்கு, லாகிங்லேயுமே வருது. ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் த அபவ் தான் வரணும். ஓகேங்களா? ஆல் ஆஃப் த அபவ். ஸோ ஆப்ஷன் ஏவும் நமக்கு இருக்கும். ஆல் ஆஃப் த அபவ் தான் வரணும். சரியான ஆன்சர்னா ஆல் ஆஃப் த அபவ் தான். ஓகேங்களா? அப்படி உங்களுக்கு ஆல் ஆஃப் த அபவ் இல்லை, எனக்கு ஆல் ஆஃப் த அபவ் இல்லைன்னா ஆப்ஷன் டி வேணா போட்டுக்கோங்க. ஸோ ஆனால் இது வந்து ராங் கொஷின். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பர்ஃபெக்டாக ராங் கொஷின் தான். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் ஜஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் ஏதோ போட்டு தானே ஆகணும், அதுக்காக டி போட்டுக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு அது ஆப்ஷன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்ஷன் கொடுக்கலன்னா அந்த எக்ஸாமினர் ஆப்ஷன் டியை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ மேலே இந்த யூபிஎஃப் லாகிங்ன்றது ஆல்வேஸ் பாசிட்டிவ். லீடிங் வந்து இட் மே பி பாசிட்டிவ், 0, நெகட்டிவ். இது மூணுமே இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? இது இல்லைன்னு என்னால் ஆன்சர் சொல்ல முடியாது. அது வந்து வராதுன்னு சொல்ல முடியாது. அது வரலாம், கண்டிப்பாக வரலாம். ஓகேங்களா? ஆல் ஆஃப் த அபவ் கரெக்ட். ஒரு வேளை இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி போட்டுக்கோங்க. ஸோ ஏன்னா பியும் சியும் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேங்களா? அதை கூட அவங்க மேபி மீன் பண்ணலாம், அந்த ஆல்வேஸ்ன்ற வார்த்தையை அவங்க வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம் கொஷின்ஸ் எடுக்கிறப்ப சின்ன சின்ன ஒரு மிஸ்மேட்ச் இருக்க தான் செய்யும். அதுக்கு காமனாக என்ன ஆப்ஷன்ஸ் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்கோ அது போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ ரிமைனிங் டிஸ்கஷன்ஸை நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு பார்ப்போம். பட் ஆனால் ஆப்ஷன் வந்து எல்லாமே தான் வரணும். அது இல்லாத பட்சத்தில் வேணும்னா டி போடலாமே தவிர, பட் எல்லாமே தான் ஆன்சர். ஏன்னா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸில் நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸில் மீட் பண்ணலாம்ப்பா. தேங்க்யூ. நான் 6:30க்கு நம்மளோட சிங்க்ரனஸ் மெஷின்ஸோட இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ரிலக்டன்ஸ் மெஷின்னா என்ன, ரிலக்டன்ஸ் டார்க் என்ன, ஸோ எந்த பவர் ஆங்கிளில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம்.